بسم الله الرحمن الرحيم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய பாவங்கள், குற்றங்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருக்கிறான். நாம் அதுக்கு தௌபா செய்யாம, அதிலிருந்து கலராம எமக்கு மௌத்து வருமாக இருந்தால் நாம் ஆகிரத்தில் மறுமையில அதுக்குரிய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நம்பி இருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த பாவம் எம்மால் நிகழ்ந்தால், அந்த பாவம் நடந்து அதுக்கு உடனே தௌபா செஞ்சு கலர வேண்டாம், அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் அவசரமாக உலகத்திலேயே தருவான். அதுக்குரிய தண்டனை உலகத்தில் அனுபவிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இங்க அவருக்கு தண்டனை கிடைச்சிட்டதுங்கிறதுனால ஆகிரத்தில் அவருக்கு மன்னிப்புங்கிறது இல்லை. இங்க தண்டனை கிடைத்திட்டது என்பதனால ஆகிரத்தில் அவருக்கு அதுக்குரிய தண்டனை குறைக்கப்படும் என்பதும் இல்லை. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவுத் ஷரீஃப்ல பதிவாக இருக்குது, சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخله في الآخرة. அல்லாஹ் ஒரு பாவத்துக்குரிய தண்டனை அவசரப்படுத்துவதாக இருந்தால், இந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் அவசரமாக கொடுப்பான். எந்த ஒரு பாவமும் இல்லை, அவசரமாக தண்டனை கொண்டு வரக்கூடிய பாவம் இதை தவிர. என்ன பாவம் அது? சொன்னார்கள், உலகத்திலே அவருக்கு தண்டனை அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் ஆகிரத்திலே வைத்திருக்கிறான். அத சொன்னால் பகி وقطيعة الرحم وفي الرواية آكل الوالد. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயம், மற்றவங்களுக்கு செய்யற அநியாயம் ஒரு காலம் எங்களை சும்மா இருக்க விடாது, விட்டு வைக்காது. மற்றவர்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தௌபா செய்யலைன்னா நாம் பிடிக்கப்படுவோம். அது எங்கேயே ஹதீஸ்ல வரையில நாம் என்ன அநியாயம் செஞ்சோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வரும்ங்கிறது இல்லை. தண்டனை எப்படி வரும் என்று சொல்லப்படல, பல விதங்கள்ல வரலாம். எந்த அளவுக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள் என்றால், ஈமானும் கலக்கப்படலாம் மௌத்துக்கு முன்னால். ஈமான் பறிக்கப்பட்ட நிலைமையில மௌத்து வரலாம், இதுவும் ஒரு தண்டனை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்மில் சிலர் இந்த அநியாயத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உணர்றோம் இல்லை. எங்களுக்கு விளங்கிய நாங்க செஞ்ச அநியாயத்தால வந்து பிடிச்சிக்கிண்டு, அநியாயத்தால அல்லாஹ் சிலர் நோயில போட்டுருவான். அந்த அநியாயத்துக்கு வந்த தண்டனை நோய். வைத்தியர்கள் கைவிட்டுட்டாங்க, என்னென்று விளங்கவில்லை, உள்ள வைத்தியம் எல்லாம் செய்யறாங்க. சகோதரர்களே, எந்த வைத்தியமும் சக்சஸ் ஆகாது, எந்த வைத்தியனுடைய மருந்தும் சக்சஸ் ஆகாது. முழு உலகத்துக்கு டிராவல் பண்ணி அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் சுகம் கிடைக்காது. ஏண்டா வந்திருக்காது தண்டனை, அவர் செஞ்ச அநியாயத்துக்குரிய தண்டனை. அதுக்கு மருந்து கொடுத்து சுகமாகாது. யாருக்கு அநியாயம் செஞ்சாலோ அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் மன்னித்தா சுகம் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ நல்லா இருந்தவங்க, வசதி படைத்திருந்தவங்க, இன்றைக்கு அல்லாஹ் அவர்களுடைய நிலைமை எப்படி மாற்றிருக்கிறான் என்றா, மற்றவர்களிடத்துல கையேந்திர அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். மற்றவர்களிடத்துல கையேந்திர அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். சில வேலை அவர் இந்த வேலை செஞ்ச ஊழியரோட நடந்த முறை அதுக்கு காரணமாக இருக்கிறான். ஊழியரோட நடந்து ஊழியரோட உள்ளத்தை நோகடிச்சு அவருடைய பதுவாக்கு ஆளாக்கினது இன்றைக்கு அவரை வறுமையில கொண்டு போட்டி. அந்த நேரம் ஊழியரை மிக மோசமான முறையில் வழி நடத்தினார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில சம்பளங்களை, குறைவான சம்பளங்களை கொடுத்துட்டோ அவனுக்கு ஏசுற ஏற்றி
உம்மாவை இழுத்து வாப்பாவை இழுத்து கஸ்டமருக்கு முன்னால் அவனை கேவலப்படுத்தி, இவர் என்ன நினைக்கிறான், நான் சம்பளம் கொடுக்கிறேன், இவர்கிட்ட அந்த நேரம் இந்த பண திமிரானே அவனை அடக்கி ஆண்டாரே, அவனை கேவலப்படுத்தினாரே, அவனை இழிவுபடுத்தினாரே, ஏளனமாக கருதினாரே, அவன் உள்ள நொந்தது இன்று அவரை சுட்டிருக்குது, அவரை பிடித்திருக்குது, பரம்பரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே. இது சில வேளை அவனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு வந்த தண்டனையாக இருக்கலாம். யாரும் யாரையும் நினைக்க வேணாம், இவருக்கு அதாலையா இருக்கும் இதாலையா இருக்கும், யாரையும் நினைக்கிறதுக்கு அது ஞாபகப்படுத்தப்படவில்லை. நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் கையை வச்சு யோசிப்போம், நமக்கு இப்படியாப்பட்ட நிலைமைகள் இருக்குதா, நான் யாருக்காக அநியாயம் செஞ்சிருக்கிறேனா? எத்தனையோ கொடிகட்டி பறந்தவர்கள், அவர்களை பேரை சொன்னாலே மதிப்பார்கள். இன்று சகோதரர்களை யாரும் ஏறெடுத்து பார்க்கிறதுக்கும் தயாரில்லார்களே. அவருடைய பேரை சொல்றதுக்கே வாய் பூசுதோ, அவர்களுடைய பேரை சொல்லவே விரும்புகிறார்கள் இல்லை. இந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடையாவது பதுவாவுக்காரராக இருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால தண்டனை எப்படி வரும் என்று சொல்லப்படவில்லை, தண்டிக்கப்படாம மௌத்து வராது. சகோதரர்களே, சிலருடைய பிள்ளைகள் நோயால கஷ்டப்படுகிறார்கள். பாப்பா செஞ்ச அநியாயம், இன்னைக்கு பிள்ளை கஷ்டப்படுகிறதுனால யாருக்கு சிரமம், யாரு கஷ்டப்படுறது, யாரு பணம் செலவானது, யாருக்கு நிம்மதி இல்லை, யாருக்கு கவலை, உள்ள வருத்தத்துல கஷ்டப்படுகிறது, பாப்பாக்கு நிம்மதி தொலைஞ்சது. சில வேளை செஞ்ச அநியாயத்துக்கு வந்த தண்டனையாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால யாரும் அநியாயம் செய்ய துணிஞ்சிடக்கூடாது. என்னட்ட பவர் இருக்கிறது, பண பவரை வச்சு, பண திமிரை வச்சு, அந்த அந்தஸ்து இந்த அந்தஸ்து, அந்த பட்டம் இந்த பதவிகளை வச்சுக்கொண்டு யாரையும் அடக்கி ஆள நினைக்க கூடாது சகோதரர்களே. சில பேர் அவர் வாய் திறக்க மாட்டாரு, அவரால் பேச முடியாது, எங்களை பணத்துக்கு முன்னால் அவருக்கு பேச முடியாது, பேசினா வேலையை விட்டு விளக்கிடுவோம். அந்த பயத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், நாம் இன்னும் அவருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பதுவா லேசுப்பட்டதில்லை, அநியாயம் இழைக்கப்பட்டோட பதுவா லேசு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. என்னத்துக்கு? இஸ்லாத்தை பக்கம் அழைப்பு கொடுக்கிறது. அங்க யாரும் அந்த நேரம் முஸ்லிம்கள் இல்லை, மூமின்கள் இல்லை, யாரும் இல்லை, மாற்று மத சகோதரர்கள். அவர்கள் இஸ்லாத்தை பக்கம் அழைப்பதற்காக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் பொழுதோ பல விடயங்களை ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க எப்படி தாவத் கொடுக்கணும், என்னென்ன சொல்லணும் எல்லாம் சொல்லிட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, யா முஆத் رضي الله عنه وارضاه اتقي دعوة المظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்ضاه, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துகோங்க, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை, அந்த கபூலா. யாருக்கும் அநியாயம் செஞ்சாங்க, அந்நியவங்க தானே, இஸ்லாத்துல இல்ல தானே என்று சொல்லி யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. இன்னும் ஒரு வாய்ப்புல வலவு கான காஃபிரா, அவன் காஃபிராக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்ட அவன் கையெதிர அல்லாஹ் உடனே விடையளிப்பான்.